மகாதேவரே, எதற்கு இந்த அநியாயம்? அதர்மத்தை அழிக்க முற்பட்ட ரகுநந்தருக்கு தாம் சகாயங்கள் அல்லவா புரிய வேண்டும்? இந்த அனர்த்தத்தை காணவா லங்கையில் நான் உயிர் வாழ்ந்தேன்? மாதா கௌரி, என்னுடைய விவாக தினம் அன்று தாங்கள் தம்முடைய கரத்தினால் ஆசை வழங்கினீர்கள். அன்று தாம் அளித்த ஆசை பொய்க்க வேண்டுமா தாயே? தாய் பவானியே, என் ரகுநந்தர் இந்த தர்ம யுத்தத்தில் வீர மரணம் அடைந்தால் விவாக தினம் அன்று வரன் வதுவாக வழங்கிய 7 வாக்குகளும் அர்த்தமற்ற வாக்குகளாகிவிடும் அல்லவா? இன்று என்னுடைய ரகுநந்தரின் பிராணனுக்கு இன்னல் நேர்ந்ததெனில் விவாகம் எனும் சடங்கிற்கு அகிலத்தில் உள்ள மதிப்பு வீழ்ந்துவிடும். எந்த அக்னியை சாட்சியாக்கி யாம் இருவரும் வலம் வந்தோமோ அந்த அக்னியின் பவித்திர தன்மை பறிபோகும். மாதா, ரகுநந்தர் என்னுடைய பதி மட்டுமல்ல, அவர் தர்மத்தையும் நீதியையும் நியாயத்தையும் பேணி காப்பவர். இந்த யுத்தம் என் முக்திக்கானது மட்டுமல்ல தாயே, இந்த யுத்தம் தர்ம யுத்தமாகும். இன்று ரகுநந்தர் மண்ணில் சாய்ந்தால் தர்மமே மண்ணோடு மண்ணாகிவிடும். மாதா, நானும் என்னுடைய ரகுநந்தரும் தேகத்தால் பிரிந்தவர்களே. ஆனால் யாம் இருவரும் உயிரோடு உயிராய் இணைந்தவர்கள். சர்வேஸ்வரன் இன்று ரகுநந்தரை என்னிடமிருந்து விலக்கினால் பிறகு சீத்தை என்பவளும் ஜடமாவாள் தாயே, ஜடமாகி வீழ்வாள். மகளே சீதா, சீதை இங்கு கவர்ந்து வரப்பட்டாள். அதர்ம வழியில் செல்லும் என் கணவர் அந்த மாபெரும் கொடும் செயல் புரிந்தார். சிறைப்பட்ட சீதை எனும் நங்கையோ என்றேனும் ஒரு நாள் தன் பதி தன்னை மீட்க வருவார் என நம்பிக்கை கொண்டாள். இந்த லங்கையின் அதர்ம பிடியிலிருந்து முக்தி கிட்டும் என எண்ணி இருந்தாள். வாழ்வு மலரும் என கனவு கண்டாள். ஆனால் அவளுடைய வாழ்வில் இன்று நேர்ந்ததென்ன? இன்று அவளது நம்பிக்கையானது சிதைந்ததே சுலோச்சனா. வேதனையில் வாடி இருந்தவளை இன்று கொடும் பேரிடியானது தாக்கியதல்லவா? அவளுடைய வாழ்வில் அடிப்படை ஆதாரம் என்று சிதைந்தது. மகனே, நிகழ்ந்தவைகள் உனது வீரத்தையும் பராக்கிரமத்தையும் பறைசாற்றுகின்றன. இரு சந்நியாசியரின் மரணத்தை பற்றி கேள்வியுற்று அந்த சீதையின் ஆணவம் சிதைந்திருக்கும் அல்லவா? இனி அவள் உனது சரணங்களை பணிந்து பிராணபிக்ஷை வேண்டுவாள். உன்னுடைய அர்த்தாங்கினி ஆவதற்கு கரங்கூப்பி கோருவாள். இனி அவளை விவாகம் புரிய வேண்டிய அவசியமில்லை. மாறாக அவளை உன் அந்தப்புறத்து தாதி ஆக்கலாம். இல்லை மாதா, இல்லை. லங்காதிபதி ராவணன் சீத்தையை விவாகம் புரிவான், அவளை தன் அர்த்தாங்கினியாக்குவான். அதன் பின் தாதிக்குச் சமமாக லங்கையின் பவனத்தில் வாழ்வினை நல்குவான்.